ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஒரு ஸ்வீட்டோடு தான் வந்திருக்கேன். இது வந்து பால் பவுடர் பர்ஃபி என்று சொல்லிக்கணும். இது வந்து நான் ஏற்கனவே செஞ்சுருக்கோம் என்ன தம்பி, அதை தான் இப்போ செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் நண்பர்களே. தெரியுமா, இது அப்படி ஒரு செம்மையாக இருக்குது நண்பர்களே. அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸ் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வாங்க, சுவையான சூப்பரான பால் பவுடர் பர்ஃபி, அது அங்கர் பவுடரை வச்சு செய்ய போகிறேன். நீங்கள் நினைக்கலாம், அடியே இந்த அங்கர் விற்கிற விலைக்கு உனக்கு இது தேவையான நினைக்கலாம் நண்பர்களே. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா, வாங்க இப்போ சூப்பராக செய்யலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஆங்கர் எடுத்துருக்கேன். ஒரு 400 கிராம் ஆங்கர் பாக்ஸ் ஒன்று தான் எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்க, இது கஜுவும் பாதாமையும் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கிறேன். இது பால் எடுத்துருக்கிறேன் 1 கப். இங்கே பாருங்கள், சீனி எடுத்துருக்கிறேன் 1/2 கப் சீனியும் ஒரு 5 ஏலக்காயும் எடுத்துருக்கிறேன். நெய் வந்து கொஞ்சமாக, இவ்வளோத்தையும் சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக சேர்ப்பேன். சேர்க்கும் போது காட்டுறேன். முதல் இந்த சீனியையும் ஏலக்காயும் ஒன்றை அரைச்செடுப்போம். ஏலக்காயை தனியாக அரைச்சா வடிவை அரைப்படாது, சீனியோட சேர்த்து அரைக்க நல்ல பவுடரை அரைப்படம் அரைச்சி கொண்டு வருவோம். இப்போ வாங்க செய்யலாம். இந்த சட்டியில் தான் நான் கிண்டி எடுக்க போகிறேன். இந்த சட்டி பாருங்க ஏன் இப்படி இருக்குன்னு சொன்னால் நல்லா பாவிச்சு இது கழுவினாலும் போகாது. இதுதான் இதில் கலர். சரியா, பார்த்தீங்களா? ஓகே, இதில் வந்து ஆங்கர் எடுத்துருக்கிறேன். ஒரு பாக்ஸ் 400 கிராம் ஆங்கர் எடுத்துருக்கிறேன். அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க ஹாட்டோ. இந்த ஆங்கர் தான் எடுத்துருக்கிறேன் 400 கிராமா. பாருங்க, இப்போ இது கேட்கக்கூடாது. சரியா, 400 கிராம் ஆங்கர் பாருங்க, அதுதான் உடைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் சேர்ப்போம். ஒருத்தர் என்ன பேசக்கூடாது. சரி, ஆங்கர் விற்கிற விலைக்கு வழக்கு தேவையில்லாத விலைண்டு, ஆனால் நல்லா இருக்கு, நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா, அதில் பால் சேர்க்குறேன், 3/4 கப் பால் சேர்க்குறேன். இப்போ நான் சேர்த்த பால் வந்து பசுப்பால். சரியா, அதுக்கு பிறகு சீனியையும் ஏலக்காயும் பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்களா, ஏலக்காயெல்லாம் பார்த்தீங்களா நல்லா அரைப்பட்டுட்டு இதை சேர்ப்பேன். நீங்கள் உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவு சேர்க்கலாம். நான் இதில் கொஞ்சம் அரைவாசி சேர்த்துட்டு பார்த்து சேர்ப்பேன். ஏன்னா நான் இனிப்பு கொஞ்சம் குறைச்சி தான் பாவிப்பேன். ஓகே, பார்த்துட்டு சேர்ப்போம். இதை கலந்து விடுவோம். இந்த மாதிரி நல்ல வடிவாக கலந்து விடணும். இந்த கட்டியல் இருக்கும் தான் பாருங்க இங்கே, அதெல்லாம் நல்லா வடிவாக இந்த மாதிரி ஸ்பச்சுலாவால் இப்படி அமர்த்தி நல்லா கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த சின்ன சின்ன திட்டுகளாக இருக்கிறதெல்லாம் அது அப்படியே காய்ச்சி படைக்க கரைப்பட்டுரும். இனி அடுப்பில் வைப்போம். அடுப்பில் வச்சுட்டு கைவிடாமல் அப்படியே கலந்து கொண்டு இருக்கணும். அப்படியே கைவிடாமல் கலந்து கொண்டு இருக்கணும். அடுப்பை மீடியத்தில் வைக்கணும். பாருங்க, நான் கொஞ்சம் மங்காள திரும்ப அடிப்பிடிக்கிற மாதிரி போயிட்டு, ஆனால் அடிப்பிடிக்கல, நான் தணிச்சு விட்டுட்டேன். அப்படியே நல்லா கலந்து விடுவான். இப்போ பாருங்க, நல்லா காய்ச்சிப்பட்டு வருது, நல்லா சூடாகி வருது. இனி வந்து நெய் சேர்ப்போம். இவ்வளோ சேர்க்குறோம், 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ பாருங்க நண்பர்களே, நல்லா அப்படியே காய்ச்சிப்பட்டு வந்து கொண்டிருக்கு. இன்னும் முருக இல்லை, இன்னும் முருகணும். இப்போ தான் சூடாகி கொண்டு வருது. கைவிடாமல் கலந்து கொண்டிருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தால் நீங்கள் அதில் கூட செய்யலாம். எந்த பாத்திரம் இருந்தாலும் செய்யலாம். நாங்கள் கைவிடாமல் பக்கத்தில் இருந்து பக்குவமாக செஞ்சோம்னா சரி. சரியா, இப்படியே கலந்து விடக்கே நாங்கள் ஸ்பேச்சுலாவால் இந்த மாதிரி வலிச்சு விடணும். சைட்டில் இருக்கிறதுல விட்டு அப்படியே கைவிடாமல் அப்படியே கலந்து விட்டு கொண்டு இருக்கணும். பாருங்க, கொண்டு வருது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்க, வந்தோன்னு இருக்குது. அடிப்பிடிக்க விடக்கூடாது. பார்த்தீங்களா, அப்படியே திரண்டு வரணும். இன்னும் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். நேரம் எல்லாம் பிடிக்காது இதுக்கு, ஆனால் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இப்படி வருதுங்க. பாருங்க, இப்படி திரண்டு வரணும். கொஞ்சம் கிண்டணும். வாசமே சும்மா அந்த மாதிரி இருக்குது தெரியுமா நண்பர்களே.
கை விட்டோம்னா டக்குண்டு அப்படியே அடி பிடிச்சிடும். அதால் கை விடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டோன்னு இருக்கணும். பார்த்திங்களா அப்படி வருதுண்டு. இப்போ இதில் பதம் சரியாண்டு எப்படி தெரியுமா பார்க்கணும். இங்கே தண்ணி எடுத்துருக்கேன்னு கையை இருக்கா கழுவி விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து பார்க்கணும். இப்படி உருண்டை பிடிச்சி பார்க்க ஒட்டக்கூடாது கையில். இப்போ லைட்டாக ஒட்டுதல்ல சின்னதாக, அதால் ஒரு கொஞ்சம் கிண்டுவோம். பாருங்க இப்படி அப்படியே திரண்டு வரணும், சட்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். இங்கே பாருங்கள் இந்த ட்ரேயில் தான் போட போகிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்து விடுவோம். நெய் சேர்த்து பிரட்டி விடுவோம். இப்போ பாருங்க ரெடி ஆகிட்டு இப்போ கையை நனைச்சி போட்டு பார்ப்போம் என்ன மாதிரி ஒட்டுதாண்டு. பாருங்க ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். ஓகே, இங்கால நாங்கள் இதில் இறக்கி போட்டு இந்த ட்ரேயில் போடுவோம். போட்டுட்டு ஸ்பச்சுலாவால் இதையும் வளைச்சி விட்டுட்டு நல்ல வடிவாக லெவல் பண்ணி விடுவோம். ஆக ஃபுல்லாக வராது, கணக்காக தான் வரும். அப்படி இருந்தால் 1 கிலோ ஆங்கர் வேண்டி தான் செய்வாங்க. 1 கிலோ ஆங்கர் வேணா ஜூட் எனக்கு அடி தான் இருந்தாச்சு. அடியே எவ்வளவு செய்ய போறியாண்டு. ஆனால் அப்படி டேஸ்டியாக இருக்கும் தெரியுமா நண்பர்களே. நீங்கள் செஞ்சு பாருங்க சரியா, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் ஓரங்கள் எல்லாம் இப்படி பாருங்க ஒரே லெவலுக்கு இப்படி எடுத்து விடுவோம். இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்ல வடிவாக ரெண்டு விட்டாச்சு. இனி இதுக்கு மேலால் கஜுவும் கஜு பாதாமை இடித்து வச்சுருக்குறேன்னா அதை நல்லா மனசார போடுங்க சரியா. நல்லா இருக்குது சரியா, இந்த மாதிரி போடணும். இப்படி இந்த இப்படி தூளை அடித்து போட்டால் தான் நல்லா இருக்கும், சாப்பிடல நல்லா இருக்கும். இப்போ போட்டாச்சு, எல்லாம் போட்டுட்டு இப்படி இருக்கா ஸ்பஜிலாவால் நல்லா அமர்த்தி விடணும். அப்போ தான் அந்த வடிவாக உள்ளுக்கு அப்படியே அந்த பர்ஃபியோடு சேர்ந்து நல்லா அமர்த்தப்படணும். அப்போ அந்த கொட்டுண்டாது சூட்டோடையே உள்ளுக்கு அப்படியே ஒட்டி பட்டணும். அதோட சேர்ந்து இந்த காஜு பாதாம் உங்களுக்கு பிஸ்தா இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்க்கலாம். வேறு ஏதாவது நட்ஸுகள் இருந்தால் கூட நீங்கள் சேர்க்கலாம். பிஸ்தா, கஜு, பாதாம், அதில் நான் கஜுவும் பாதாமும் சேர்ந்துட்டேன். வேறு ஏதாவது வால்நட் அப்படி ஏதாவது நீங்கள் சேர்க்கலாம். இப்படி நல்லா அமர்த்தி விடுங்க சரியா, அப்போ தான் நல்லா ஒட்டுப்படும் சரிங்களா. ஓகே, இப்போ இப்படியே நல்லா அப்படியே இருந்து ஆறட்டுக்கு மாறினா பிறகு நாங்கள் வெட்டி பார்ப்போம். ஒரு மணித்தியாலும் அப்படியே நல்லா செட் ஆகட்டும். இங்கே பாருங்கள் நண்பர்களே, அது செட் ஆக மட்டும் எனக்கு பொறுமை இல்லைங்க. சூப்பராக இருக்குது. எவ்வளோ பேர் நீங்கள் இப்படி சட்டி வலித்து சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிடுவேன். இந்த செட் ஆகிறதுக்குள்ளே இதை வலித்து கழுவுறதுக்கு சுலபமாக்கி கொடுத்துட்டு பாருண்ணா. ஓகே நண்பர்களே, இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு. வாங்க வட்டி எடுப்போம். இதை கவட்டு போட்டும் வட்டி எடுக்கலாம். நாங்கள் இப்படி வெட்டுவோம் என்ன. எங்களுக்கு தேவையான அளவுக்கு வெட்ட வேண்டிய. இப்படி கத்தியில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் கத்திக்கு நெய், பட்டர் அப்படி ஏதாவது பூசிட்டு எடுக்கலாம். கோணலாக போகுதேன் அந்த எங்கட வெட்டுற அந்த இதால் வெட்டலாம். ஆனால் அது கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும், அதால் நான் இந்த அளவு வெட்டுறேன், கத்தியால் வெட்டுறேன். இந்த அளவு அப்படிங்களா. எப்படி
எப்படி இருக்கு? அந்த வடிவை பொறுமையாக எடுக்கணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா நண்பர்களே? இப்படியே எல்லாத்தையும் எடுப்போம். உங்களுக்கு சின்னதாக வேணுமெண்டா நீங்கள் சின்னதாக வெட்டலாம். இல்லைங்களா? எப்படி வந்திருக்கு, செம்மையாக வந்திருக்கு. இது பாருங்க, கடைகளில் கூடுதலாக விற்பினோம். இந்த ஒரு துண்டே வந்து 200 ரூபா அப்படி சொல்லிவினோம் நண்பர்களே. நாங்கள் வீட்டில் செஞ்சால் நாங்களே செஞ்சு சாப்பிடலாமே என்ன. இப்போ பார்த்தீங்களா, சூப்பரான மில்க் பவுடர் பர்ஃபி என்ன, அதான பேர், பால் பவுடர் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. வாங்க, மில்க் பர்ஃபி இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அப்படி இருக்குது நண்பர்களே, சூப்பராக இருக்குது. நான் சட்டியெல்லாம் வலிச்சு சாப்பிட்டேன் தெரியுமா. இப்போ சும்மா உங்களுக்கு நினைக்கிறேன் அது என்ன தம்பி உண்மையாக இருந்துச்சு. எனக்கு நல்லாவே பிடிக்கும் தெரியுமா நண்பர்களே. வாயில் வைக்கவே கரைஞ்சி போகுது. சாப்பிடுங்களா? அப்படி இருக்கு. ஆமாம், இந்த காஜு பாதாம் எல்லாம் கடிப்படைக்கு அதை விட சூப்பராக இருக்குது. அது இல்லாமலே செம்மையாக இருக்குது. அப்படி இருக்கு பார்த்தீங்களா, இந்த அல்வா மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இந்த பின்பக்கம் எல்லாம் பாருங்க, அப்படி ஒரு சுவையாக இருக்குது. வச்சு வச்சு சாப்பிட போகிற நண்பர்களே, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நாளைக்கு நாளண்டைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இது வந்து நல்ல ஒரு இந்த சீனி வந்து நீங்கள் கணக்காக போடலாம். உங்களுக்கு இனிப்பு கூடவே இருந்துச்சுன்னா நீங்கள் கணக்காக போடுங்க. நான் கணக்காக தான் போட்டேன். நாங்கள் கூட போட்டால் திகட்டிடும், சாப்பிடலாது. சும்மாவே அங்கரை கொட்டி கொட்டி நாங்கள் சாப்பிட்றாங்க. டீ ஊற்றியக்க ஒரு கரண்டியை தூக்கி வாயில் போட்டு சாப்பிட்றோம் நாங்கள். இப்படி செஞ்சால் சொல்லி ஆகணும். எப்படி இருக்கும், செம்மையாக தான் இருக்கும். ஆஹா ஓஹோ ரொம்ப அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரியா. சும்மாவே டீயாத்தைக்கு அங்கர் அள்ளி அள்ளி வாய்க்க போடுறோம் நாங்கள். அங்கர் பால் பவுடரில் இப்படி செஞ்சு கொடுத்தா விடுவோமா? விடவே மாட்டோம். மாட்டி தூள் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ படிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டேட்டா. செம்மையாக இருக்குது. இது எனக்கு பிடிச்ச சாப்பாடு. உண்மைக்கு நிறைய ஸ்வீட் ஐட்டங்களும் செஞ்சுருக்கிறேன். ஆனால் எனக்கு எல்லாத்துலேயுமே நல்லாவே பிடிச்சது இதுதான். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரியா. பாய்.